அலைக்கும். ரொம்பவே டேஸ்டியான இந்த மட்டன் கோஃப்தா கறியை டின்னருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், சுக்கா மசாலா, மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, பெப்பர் பவுடர் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சீக்கிரமாக நல்லா பைண்ட் ஆகி வரதுக்காக நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே போட்டு நல்லா பால் சைஸில் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஷேப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பெரிய வெங்காயம் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். இதெல்லாமே போட்டு இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு எண்ணெயிலே போடணும், நான் போட மறந்துட்டேன். எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்புறமா சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா இது 2மே போட்டு திரும்ப நல்லா வதக்கி விடுங்க. 2 டொமேட்டோவோட பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் போட்டிங்கன்னா மட்டன் நல்லா சீக்கிரமாக சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு தண்ணியை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பண்ணி வச்சுருந்தா மட்டன் கோஃப்தாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சூடாக சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக்கும் பண்ணிக்கோங்க.